யாக்கோவின் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். இதுவரை 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த 17 முதல் 19 வரையிலான பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம். 17 முதல் 19 வரை. இந்த பகுதிக்கான தலைப்பு நாம் எப்படி கொடுக்கலாம் என்றால், விசுவாசத்தின் ரூபமும் செயலும். விசுவாசத்தின் ரூபமும் செயலும், அதுதான் தலைப்பு. 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்ப இந்த பகுதியில தொடர்ச்சியாக யாக்கோபு கூறி வருகிறார், சபைக்கு கூறி வருகிறார். 17வது வசனத்திலே அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் என்று கூறுகிறார். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு விசுவாசத்திற்கு ஜீவன் கொடுக்க வேண்டுமானால் கிரியை நிச்சயமாக தேவை. அப்ப கிரியை இல்லை என்றால் அந்த விசுவாசம் ஒன்றுக்கு உதவாது, ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்ததாக இருக்கும். இல்லையா? நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், ஒன்றுக்கு உதவாதது. அப்ப இந்த பகுதியில சொல்லும் போது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லும் போது, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கிரியையினால் காண்பிக்காவிட்டால் அவனுடைய விசுவாசமானது செத்ததா இருக்கும் என்று சொன்னால், இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுவதன் விளக்கம் என்ன? செயலற்று இருக்கும், செயல் இல்லாமல் இருக்கும், செயலற்று போகும். வெறுமனே பெயர் அளவுல ஒரு விசுவாசம், பெயர் அளவிலே ஒரு விசுவாசி, ஆனால் தேவனுக்கோ சபைக்கோ எவ்விதமான பிரயோஜனமும் இருக்காது. இப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உன்னுடைய விசுவாசத்திற்கு நீ ஜீவன் கொடுக்க வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றான விசுவாசத்திற்கு நீ ஜீவன் கொடுக்க வேண்டும். அந்த உயிர் கொடுக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிரியையின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசத்திற்கு நாம் ஜீவன் கொடுக்கணும். இல்லையா? அப்ப ஜீவன் கொடுக்காவிட்டால் என்ன செய்யும்? செத்ததாக இருக்கும், செயலற்றதாக இருக்கும். இப்ப சாதாரணமாக ஒரு தொலைபேசி நாம வைத்திருக்கிறோம், அதுல சார்ஜ் குறைந்து வருகிறது என்றால் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? உடனடியாக சார்ஜ் செய்கிறோம். சார்ஜ் செய்யாமல் விட்டு விட்டால் என்ன ஆகும்? மொபைல் நம்முடைய கரத்துல இருக்கும், ஆனா செத்ததா இருக்கும், ஜீவன் இல்லை, அது செயல்படாது. கிரியைகள் இல்லாத விசுவாசமும் இப்படி மொபைல் மாதிரி தான். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது, அவ்வப்போது நம்மை உணர்த்துகிறார். அந்த உணர்த்தும் போது உடனடியாக உயிரடைய வேண்டும். இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்டபடியினாலே நாம் செயல்பட்டு வருகிறோம். அப்ப விசுவாசம் என்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு, நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ற ஒரு பொருளுக்கு, நிலையான நித்தியமான அந்த ஆசீர்வாதத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டிய கடமை நம்மிடத்துல இருக்கிறது. மறந்து விடக்கூடாது. கிரியை இல்லாவிட்டால், தேவன் எதிர்பார்க்கிற கிரியை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் செத்ததாக இருக்கும். இப்ப 18வது வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே
உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஒருவன் கேள்வி கேட்கிறான். அப்ப சபையில ஒரு விசுவாசி, நல்ல கேள்வி. இதுவரை யாரும் விசுவாசிகள் அப்படி கேட்பதில்லை இல்லையா? சாதாரணமான காரியத்துக்கு சொன்னாலே சண்டை வந்துடும். இப்படிப்பட்ட கடினமான கேள்வி எல்லாம் கேட்டா என்ன ஆகும்? சபை 3 4 பிரிந்து விடும் இல்லையா? இப்ப யாக்கோபு இந்த வாதத்தை வைக்கிறார். ஒருவன் உன்னிடத்துல கேட்பான், அப்ப நீ என்ன செய்ய போற? அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. மற்ற விசுவாசியை பார்த்து கேட்கிறான், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு. உனக்கு விசுவாசம் இருக்குப்பா, என்கிட்ட என்ன இருக்கு? கிரியை இருக்கு. சரி, இருக்கட்டும். உன்னுடைய விசுவாசத்தை நீ எனக்கு காண்பி. எப்படி காட்டுறது? விசுவாசத்தை எனக்கு காண்பி அப்படின்னு சொல்றான். விசுவாசம் என்பது சேர் மாதிரி இருக்குதா, இல்ல பலகை மாதிரி இருக்குதா, இல்ல ஓடுற ஃபேன் மாதிரி இருக்குதா, கையில இருக்க பணம் மாதிரி இருக்கா காட்டுவதற்கு? உலகத்தில் ஒருவராலும் விசுவாசத்தை காட்ட, விசுவாசத்திற்கு ரூபம் கொடுக்க முடியாது. யாரா கொடுக்க முடியுமா? இதுதான்ப்பா விசுவாசம். கருப்பா, சிவப்பா, வெள்ளையா, பச்சையா, மஞ்சளா காட்ட முடியுமா? யாராலும் காட்ட முடியாது. விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்க முடியாது. அப்ப இவன் கேட்கிறான் பாருங்க, உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு நீ காண்பி. எப்படி காட்ட முடியும்? ஒருவராலும் உலகத்தில் அந்த விசுவாசத்தை காட்ட, அது மனது சம்பந்தப்பட்டது, நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் விசுவாசியலாகிய நீங்களும் நானும் நினைத்தால் அந்த விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்கலாம். முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? கேள்வி கேட்கிறவனே சொல்றான் பாருங்க, என்னுடைய கிரியைகளினாலே விசுவாசத்தை உனக்கு, அவரே சொல்றாரு. எவ்வளவு அழகா யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்க முடியாது. ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்கிறேன். அந்த ரூபம் எப்படி வருகிறது என்றால், என்னுடைய கிரியைகளின் மூலமாக நான் கொடுக்கிறேன். அப்ப கிரியையின் மூலமாக எப்படி ரூபத்தை கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ய சொல்வதை செய்தே ஆகணும். எதிர்த்து நிற்கக்கூடாது, அதை அள்ள தட்டக்கூடாது, அதை புறக்கணிக்க கூடாது. ஏதோ ஒரு செய்தி முடிந்தது, பிரசங்கம் முடித்தது, நல்லா இருக்கு பிரதர், அருமையான செய்தி, அப்படியே விட்டு விடக்கூடாது. யாக்கோபுல தான் நம்ம வாசித்தோம், நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அவைகளின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வேத வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யும் போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் ரூபம் பெறுகிறது. அதுக்கு ரூபத்தை நீங்கள் நானும் கொடுக்கிறோம் இல்லையா? அந்த யாக்கோபு 2 அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு ஆமா, தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்ப செத்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உயிருள்ள ஒரு விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்துக்கு எல்லோரும் காண்கிறபடி, அந்த விசுவாசத்தின் ரூபத்தை மற்றவர்கள் காணும்படி நம்மால் ரூபம் கொடுக்க முடியும் என்றால் நம்முடைய கிரியைகள். அதைத்தான் யாக்கோபு 1 அதிகாரத்துல தெளிவா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 27வது வசனம், 1 அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. முதலாவதாக என்ன கூறுகிறாங்க? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது. விசாரிப்பது என்றால் என்ன? நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், அதான் அல்ல. அவருடைய தேவைகளை அறிந்து அவளுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய விசுவாசமானது ரூபம் கொள்ளுகிறது. இவருக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கு, இவர் அருமையான ஒரு விசுவாசி. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த விதவைக்கு உதவி செய்யுது, அந்த திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்யுது, வியாதியஸ்தர்ல போய் பார்த்துட்டு வருது, அப்பா அம்மாவை கனம் பண்ணது,
அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியுது இல்லையா, கணவனுக்கு கீழ்ப்படியுது, மனைவியை நேசிக்குது. இதெல்லாம் விசுவாசத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ரூபங்கள். இப்ப புரியுதா? அப்ப இவன் கேட்ட கேள்வி என்ன? உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு. நல்ல கேள்வி. விசுவாசத்தை என்னால காட்ட முடியாதுப்பா, போயிட்டு வரேன், முடிஞ்சு. ஆனா பரிசுத்தாவியோட பதில் வைத்திருக்கிறார், தம்பி அப்படி போகாத, ஒரு நாள் அந்த விசுவாசத்தை காட்ட முடியும். எப்படி காண்பிக்க முடியும்? உடைய கிரியைகளின் மூலமாக. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்து இங்க என்ன கூறுகிறார் என்றால், கிரியையை வலியுறுத்துகிறார். என்ன கூறுகிறார் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. நீ விசுவாசியா இருக்கிறாய் என்றால், விசுவாசத்திற்கு ஒரு ரூபம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாய் என்றால், தேவன் சொன்னதை செய்யணும், பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யணும், அதை கிரியையில் காட்ட வேணும். நிச்சயம் கிரியை தேவை. ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியமா? ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பின்பு கிரியை கட்டாயம். அவசியம் என்பதை விட கட்டாயம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப கிரியை செய்யாமல், கிரியின் மூலமாக விசுவாசத்திற்கு உயிர் கொடுக்காமல், கர்த்தாவே கர்த்தாவே என்று அவரை கூப்பிட்டு கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? லூக்கா 6:46 நம்ம வாசிக்கிறோம், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போவதென்ன? நல்ல கேள்வி இல்லையா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்ற அல்லேலியா அல்லேலியா சத்தம் போடுற, எல்லாம் செய்யற, ஆனா என்ன இல்ல? கிரியை உன்னிடத்துல இல்ல. அது ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள்ல வாசித்தோமானால், நிருபங்களிலே கிரியையை குறித்து அதிகமாக பேசக்கூடிய நிருபம் எது? தீத்துவுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம். அந்த தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை தனிமையில் இருக்கும்போது வாசித்து பாருங்க. அங்கே பவுல் இந்த கிரியைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். கிரியை 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 மறுபடி வந்து கொண்டிருக்கும். அப்ப விசுவாசத்திற்கான ரூபம் நம்முடைய கிரியையின் மூலமாக வரணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. நன்மை செய்யணும். நன்மைனா என்னென்ன? கிரியின் மூலமாகத்தான் நம்ம நன்மை செய்யணும் இல்லையா? அப்ப நன்மை செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த நன்மை செய்யும் போது நம்முடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. அந்த கிரியைகள் அங்கு எதை காண்பிக்கிறது? விசுவாசம் என்கிற ஒரு பொருளுக்கு ரூபம் கொடுக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபத்திற்கு முதல் இருக்கும் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பாருங்க, தெளிவா இருக்கு. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, ஒருவரால் ஒருவர் ஏவப்படும். ஒரு சகோதரன் செய்யும் போது அது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். இவர் செய்கிறார் இல்லையா, அப்ப நானும் செய்ய வேண்டுமே இல்லையா? ஒருத்தர் பாட்டு பாடிட்டா நானும் பாடணும், போட்டி வந்துருது. ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணனா நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும், சண்டை வந்துருது. ஒருத்தர் அப்பரசம் எடுத்து கொடுத்தா நானும் எடுத்து கொடுக்கணும், சண்டை வந்துருது. இதுக்கெல்லாம் சண்டை வருது, போட்டா போட்டி வருது. அவர் நன்மை செய்கிறார், நானும் நன்மை செய்ய வேண்டும். அவள் ஏழைகளை ஆதரிக்கிறார், நானும் ஆதரிக்க வேண்டும். ஊழியங்களை ஆதரிக்கிறார், நானும் ஆதரிக்க வேண்டும். அதுல போட்டி வருதா? இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்ப ஒருவரை ஒருவர் ஏவல். நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமாக சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. செயல்பட்டாலே நம்முடைய செயல்கள் கிரியைகள் மற்றவர்களை தூண்டுமா இல்லையா? நிச்சயமாக தூண்டும் இல்லையா? ஆகவே கிரியைகள்ல ரொம்ப கவனமாக
ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல யாக்கோபு கூறுகிறார். அப்ப விசுவாசத்திற்கான ரூபம் என்ன? மறந்து விடக்கூடாது. வெரி குட். விசுவாசத்திற்கு விசுவாசிகள் ரூபம் கொடுக்க வேண்டுமானால் அது எதன் மூலமாக வெளிப்படும்? கிரியைகள் தான் ஒரு ரூபத்தை கொடுக்கும், இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. 2 விசுவாசத்தை சொல்றாரு. உன்னோட விசுவாசமும் இருக்கு, பிசாசுடைய விசுவாசமும் இருக்கு. இந்த 2 விசுவாசத்துக்கு வித்தியாசம் வேணும் இல்லையா? அது என்ன வித்தியாசம் என்பதை நம்ம ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். 2க்குமே வித்தியாசம் வேணும். முதலாவதாக, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லாமல் வேற தேவர்கள் இல்லை. ராகாப் என்கிற பேசி இல்லையா? யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்க 2ஆம் அதிகாரத்துல ராகாப். இந்த ராகாப் என்கிற வேசி வேவு பார்க்க சென்ற இஸ்ரவேலராகிய மனிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். மேல வானத்திலையும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனை போல தேவன் இல்லை. அவர் ஒருத்தர் தான் தேவன். அது தேவனுடைய கட்டளை. அப்ப தேவன் ஒருவர் தான், வேற கடவுள் இல்லை என்பதைத்தான் நீங்களும் நானும் விசுவாசித்து வந்திருக்கிறோம். ஆனா பாருங்க, அதே விசுவாசம் யாருக்குள்ள இருக்கா? கவனிங்க, யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்குது. அது பதில் சொல்லிட்டோம். அடுத்து யாருக்குள்ள இருக்கு? பிசாசுக்குள்ள இருக்கா. அவனும் என்ன விசுவாசிக்கிறான்? தேவன் ஒருவரே. உங்களை விட என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும். அவன் நன்றா அதை அறிந்திருக்கிறான். அப்ப நமக்கு இருக்கிற விசுவாசம் அவனுக்குள்ளேயும், அதாவது ரட்சிக்கப்பட முடியாத அவனால, இந்த விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர அவனால முடியவே முடியாது. பிசாசின் ஆவிகளுக்கு ஒருபோது ரட்சிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ரூம் எல்லாம் கட்டி வச்சுட்டாரு ஆண்டவர். எங்க? நரகத்துல நல்ல ரூம் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அங்கதான் அவங்க போகணும். ஆனா அவங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசமா? பிசாசுகளும் என்ன விசுவாசிக்கிறது? தேவன் ஒருவர் தான், வேற தேவன் இல்லை. நம்ம கூட சில நேரங்கள்ல விலகிடுவோம் இல்லையா? ஒரு திருமணம் வந்தா ஆத்தா கோயிலுக்கு போயிருவோம். ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா லைட்டா சொந்த பந்தங்களோட சேர்ந்து இந்த குலசாமிகிட்ட போயிட்டு போயிடுவோம். போறோமா இல்லையா? நடந்துகிட்டு தான் இருக்கு. என் காரியம் நடக்க வேண்டுமா, என் பிள்ளைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டுமா, ஒரு தேவாலயத்துல முக்கிய பொறுப்புல இருந்தவர் அவருடைய மகனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கவில்லை என்பதை அறிந்து என்ன செய்யலாம் என்று அழகா ஒரு நோட்டீஸ் அடித்தார். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் இந்துவாகத்தான் இருக்கிறேன், எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பில்லை என்று எழுதி அந்த ஊர்ல சுவர்களில் எல்லாம் ஒட்டிட்டாரு. கோயிலை போய் ஒட்டி வைத்து விட்டார். இந்து கோயிலை போய் ஒட்டி வைத்து விட்டார். நடந்த சம்பவம். தேவன் ஒருவர் தான் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகள் இந்த நாள்ல எத்தனை பேர்? சுயநலத்துக்காக மாறுகிறவர்களும் திருமணம் வந்துட்டா உடனே மாறிடுவான் இல்லையா? துணிகரமாக பாவம். ஆனா பிசாசு இந்த விஷயத்துல நம்மளை விட மேல இருக்கிறான். அவன் ஒரே விசுவாசம், தேவன் ஒருத்தர் தான். நமக்கு சந்தேகம், 3 பேரா இருப்பாங்களோ
பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரா இருப்பாங்களோ? யெகோவா சாட்சிக்காரன் சொல்லுகிறான், பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். இந்த ஒன்லி ஜீசஸ்ல ஒரு குரூப் இருக்கு. அவன் சொல்றான் பிதாவும் இல்ல பரிசுத்தாவியும் இல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவன் சொல்றான். புதிய எருசலேம்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபை என்ன சொல்லுது? பிதாவும் இல்ல, குமாரனும் இல்ல, பரிசுத்தாவியானவர் தான். ஒரே குழப்பம் இல்லையா? ஆனா பிசாசுக்கு அந்த குழப்பம் இல்ல. அவன் நல்லா நம்புறான், தேவன் ஒருவரே இல்லையா? அந்த மத்தேயு 8 அதிகாரம் 29வது வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 8 அதிகாரம் 29வது வசனம். இங்க பிசாசு பிடித்த மனிதர்கள், இந்த பிசாசுகள் ஆண்டவரை பார்த்து கேட்குது, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று நடுங்குது. யாக்கோபு சொல்றாரு இல்லையா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. யாக்கோபு அதான் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே பிசாசு என்ன செய்தது? இயேசுவை பார்த்து நடுங்கினது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 4 அதிகாரம் 34வது வசனம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பிசாசு பிடித்திருந்தவன் உள்ள இருந்து பேசுகிறது எது? பிசாசு பேசுது. பிசாசு எவ்வளவு தெளிவா அறிக்கை எடுத்து பாருங்க. விசுவாசியை கூட இப்படி அறிக்கை செய்ய முடியாது, ஊழியர்கள் கூட இப்படி அறிக்கை செய்ய முடியாது. பிசாசு தெளிவா அறிக்கை செய்யறான் பாருங்க. எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் யார் என்று எனக்கு. ஆனா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட யூதர்களுக்கு அவரை அடையாளம் காண முடியல. இன்னைக்கு பிசாசு கூட அடையாளம் கண்டுறா, மனிதர்களால் அடையாளம் காண முடியவில்லை. நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நீ தேவனுடைய. பிசாசு சாட்சி கொடுக்குது, பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறாரு? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. இதை பார்த்து நிறைவு செய்ய போறோம். ஆனா இந்த இடத்துல யாக்கோபு எதற்கு நம்முடைய விசுவாசத்தையும் பிசாசின் விசுவாசத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார்? பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறது. நமக்கு நடுக்கம். அவைகளுக்கு அவைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் தெரியும். எதிர்காலத்திலே நியாயத்தீர்ப்படைய போகிறோம், நரகத்துக்கு போகிறோம் என்பது அவைகளுக்கு தெரியும். ஆனா கெட்ட செயல்களை விடுதா? மனம் திரும்புதா? ஆண்டவர் தண்டனை கொடுக்க போறார், ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு பயங்கரமானது, எரி நரகத்திலே தள்ள போகிறார் என்பதை விசுவாசிக்கிறது தெரியும். அவர் என்ன என்பதை அறியும். ஆனா தீமை செய்கிறத நிறுத்துறதே நாமளும் அப்படித்தான் இருக்கோம். நாமளும் பிசாசுக்கு அண்ணன் தம்பியாவும் மாமே மச்சனாவும் இருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அவரை மாதிரியே நம்மளும் செய்கிறோம். நாமும் விசுவாசிக்கிறோம், ஆனா நம்முடைய கிரியைகளில் வித்தியாசம் ஒரு மாற்றம் இல்லை. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேத பாடம் எடுத்தாலும் சரி, எவ்வளவு உணர்த்தினாலும் சரி, நான் மாறவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேரம் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மாறவெல்லாம் மாட்டேன். அவர் பாட்டுக்கு வந்துட்டு போட்டு நான் என் வேலையைத்தான் நான் செய்வேன். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார்? பிசாசுகள் தேவன் ஒருவர் உண்டென்று அறிந்து விசுவாசிக்குது, நடுங்குது. ஆனாலும் அதை தீய செயல்களை இன்னும் விடல. நீ ஆராதிக்கிற, துதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ற, ஊழிய செய்யற, எல்லாமே செய்யற, உன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளால இன்னும் நீ என்ன செய்யல, காட்டவில்லை. அப்ப உன் விசுவாசத்துக்கு ரூபம் கொடுக்க இன்னும் நீ முன் வரவில்லை. அப்ப உனக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுதான், நீ மாறணும். பிசாச மாதிரியே இருக்கக்கூடாது. அவன் அறிந்தே செய்யறான், நீ என்ன செய்யற? அறிந்தே தெரிந்தே.
ஆண்டவர் சொல்றார், இதை செய்யாத, அதான் செய்யறோம். மற்றவளுக்கு அன்பு செலுத்த, அவளுக்கு உதவி செய்ய, அவளை ஆதரி, உன் பொருளை கொடுத்து உதவி செய்யறமா? செய்யவே மாட்டோம். அப்ப அர்த்தம் என்ன? என் ஃப்ரெண்டு பிசாசு இருக்காரு, அவரே மாற மாட்டாரு, நான் ஏன் மாறணும்? நானும் அவரும் சாகுறது வர நாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கும் இருக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கும் விசுவாசம் இருக்கு. இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா யாக்கோபு என்ன கற்றுத் தருகிறார்? தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசி, தேவனுடைய சபையிலே தேவன் உன்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், உன் குடும்பத்திலே, உன் சமுதாயத்திலே, உன் சபையிலே, உன் இனபந்துக்கள் மத்தியிலே, உன் குடும்பத்தார் மத்தியிலே உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை பாடலினால் காட்டக்கூடாது, உன் வஸ்திரத்தினால் காட்டக்கூடாது, வெளிப்புற தோற்றத்தினால் காட்டக்கூடாது, உன்னுடைய செயல்களினால், கிரியைகளினால் காட்ட வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு எச்சரிக்கிறார். அடுத்த பகுதியை அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். இப்போது நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம்.